நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் ஒரு தகவல் கிடைச்சிருக்கு நண்பர்களே. இந்தியாவுடைய அடுத்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், அதாவது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல 42 இடங்களை குறி வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் ஒன்று கிடைச்சிருக்கு. அதாவது நம்முடைய இந்திய ராணுவம் இந்தியா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை குறி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதை பற்றிய லேட்டஸ்டான தகவலை நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, முதுகெலும்பை உடைச்சிருக்காங்க இந்தியா அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. இதை பத்தி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். இதை தொடர்ந்து மூன்றாவது செய்தியாக இந்தியா வான்வெளி தாக்குதலுக்கு ரெடி ஆயிருக்காங்க. அதாவது ஏவுகணையை கொண்டு இப்போ வான்வெளி தாக்குதல் நடத்துறதுக்கு முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. இதை பற்றிய லேட்டஸ்டான பதற்றமான தகவலை நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கும் பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நீங்களாம் பார்ப்பீங்க. அதனால உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற சுவாரஸ்யமான லேட்டஸ்டான தகவல்லாம் உங்களை சேரும். இப்போ வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போயிடலாம். பாகிஸ்தானுக்கு எதிரான இந்தியாவுடைய 3வது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லப்படுகிற துல்லிய அதிரடி தாக்குதலானது பாகிஸ்தான் ஆக்கிரமிச்சிருக்கும் இந்தியாவுடைய காஷ்மீர்ல இருக்கும் 42 தீவிரவாத முகாம்களை குறி வச்சுதான் இருக்கும் அப்படின்னு பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் சொல்றாங்க. இதனால பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மற்றும் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில அதி உச்ச உஷார் நிலை இருக்க பாகிஸ்தான் படையினருக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. இந்தியாவில் அமைதியை சீர்குலைக்கும் வகையில் காஷ்மீர் விவகாரத்தை முன்வச்சு ஆயுத குழுக்களை களமிறக்கிட்டு வருது பாகிஸ்தான். இந்த பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாத கும்பல்கள் ஜம்மு காஷ்மீர்ல இயல்பு வாழ்க்கையை சீர்குலைச்சு அப்பாவி பொதுமக்கள் மற்றும் பாதுகாப்பு படையினருடைய உயிரை குடிச்சிட்டு வர்றாங்க. 2016ஆம் ஆண்டு இதே போல ஜம்மு காஷ்மீர்ல கொடூரமான தாக்குதலை பாகிஸ்தானுடைய பயங்கரவாதிகள் நடத்தினாங்க. இதனையடுத்து முதலாவது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்காக பாகிஸ்தானுடைய எல்லைக்குள்ள நுழைஞ்சு எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியை ஒட்டிய தீவிரவாத முகாம்களை நம்முடைய ராணுவத்தினர் அழிச்சாங்க. பாகிஸ்தான் எல்லைக்குள்ள நுழைஞ்சு நம்முடைய ராணுவம் தாக்குதல் நடத்தியதுனால அந்த நாடு அலறுச்சு. இதைத் தொடர்ந்து 2019ஆம் ஆண்டு புல்வாமாவிலையும் நம்முடைய ராணுவ வீரர்களுடைய உயிரை குடித்த கொடூர தாக்குதலை பாகிஸ்தான் கும்பல் அரங்கேற்றுச்சு. அப்போது இந்தியர்களுடைய ஒட்டுமொத்த கோபத்தையும் பாகிஸ்தான் எல்லைக்குள்ள நுழைஞ்சு பாலக்கோட் பகுதியில் அதிரடி தாக்குதல் மூலமாக தனித்து காட்டினாங்க நம்முடைய ராணுவம். பாலக்கோட் பகுதியில் நடத்தப்பட்டது பாகிஸ்தானுக்கு எதிரான இந்தியாவுடைய 2வது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் தாக்குதல். இந்த தாக்குதலில் தான் விமானப்படை விமானி சென்னையை சேர்ந்த அபிநந்தன் அவர்கள் பாகிஸ்தான் வீரர்களால் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுதலை செய்யப்பட்டார். இந்த பின்னணியில தான் தற்போது ஜம்மு காஷ்மீர்ல 26 அப்பாவி சுற்றுலா பயணிகளை பச்சை படுகொலை செஞ்சிருக்கு பாகிஸ்தானுடைய ஆதரவு தீவிரவாத கும்பல். ஈவி இறக்கமே இல்லாம மகன் மகள் மனைவி கண்முன்னையே இந்த படுபாதக கொலையை நிறைவேற்றி இருக்காங்க பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாத கும்பல். இதனால நம்முடைய நாடு இப்போ பெரும் கோபத்தில் இருந்துட்டு வர்றாங்க. பல அதிரடியான நடவடிக்கைகளை எடுத்துட்டு வர்றாங்க அப்படின்னு தான் நாம சொல்லணும். பாகிஸ்தானுக்கு எதிராக மத்திய அரசு பல்வேறு அரசியல் நடவடிக்கைகளை அறிவிச்சிருக்காங்க. இது பாகிஸ்தானை அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. இதன் உச்சமாக தான் பாகிஸ்தான் நினைச்சு கூட பார்க்க முடியாத, ஏன் கற்பனைக்கு கூட எட்டாத பலமான அடி வாங்க போகிறது அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. இதனால பாகிஸ்தான் மேல 3வது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்த நம்முடைய நாடு தயாராகிருச்சு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. தற்போதைய தகவலின்படி பார்த்தோம்னா 3வது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது பாகிஸ்தான் ஆக்கிரமிச்சிருக்கும் காஷ்மீர் நிலப்பகுதிகளை மீட்கும் நடவடிக்கையின் முதல் பகுதியாக இருக்குமாம். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் முழுவதும் 42 இடங்கள்ல மிக முக்கியமான தீவிரவாத முகாம்கள் இருக்கிறது. இந்த 42 தீவிரவாத முகாம்களையும் ஒரு சேர அளிக்கிறது தான் இந்தியாவுடைய வியூகமாம். இதை எதிர்பார்த்து காத்திருக்கும் பாகிஸ்தான் தன்னுடைய பாதுகாப்பு படையினரை அதி உச்சநிலையில இருக்க வேண்டும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்கு. இதனால இந்தியா பாகிஸ்தான் இடையிலான பதற்றம் தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க. அதனால கண்டிப்பாக இந்தியா கடுமையான பதிலடியை 3rd சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை நடத்துவாங்க அப்படின்னு உறுதிப்பட பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதனால நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே. அதே போல இருள மூழ்க போகுது பாகிஸ்தான் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா எடுத்துள்ள நடவடிக்கை காரணமாக பாகிஸ்தானுக்கு கடுமையான பாதிப்புகள் ஏற்படக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. என்னென்ன மாதிரி அப்படின்னா, உணவு உற்பத்தி குறைவு, மின்தடை, பொருளாதார நெருக்கடி அப்படின்னு பல வழிகளில் பாகிஸ்தான் பாதிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தான் தாக்குதல் நடந்துச்சு இல்லையா, இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்தியா பல்வேறு கடுமையான நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. அதுல முக்கியமானதுதான் 1960ஆம் ஆண்டு சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைக்க முடிவு செஞ்சது. இந்தியா சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தின் கீழே தன்னுடைய கடமைகளை நிறுத்தி வைத்தது. பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியாவுடைய வியூகத்துல ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை இது காட்டுது. இந்த ஒப்பந்தத்தை முடிவு கொண்டுட்டு வர்றதுனால பாகிஸ்தானுடைய விவசாயம், எரிசக்தி மற்றும் பொருளாதாரம் மேல விரிவான விளைவுகளை ஏற்படுத்தும். ஏன் அப்படின்னா சிந்து நதி அமைப்பு அண்டை நாட்டுடைய உயிர் நாடியாக கருதப்படுது.
பஹல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் இந்திய அரசு பல கடுமையான முடிவுகளை வந்து எடுத்திருக்காங்க. நேற்றைய தினம் நடந்த பாதுகாப்புக்கான அமைச்சரவை குழு கூட்டத்தில் 1960 சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை உடனடியாக நிறுத்தி வைக்க முடிவு செய்யப்பட்டிருக்கு. மேலும் இந்தியா கட்டியிருக்கும் அல்லது கட்டி வரும் அணைகளால் பாகிஸ்தானுக்கு ஆப்பு ரெடி ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒப்பந்தத்தின் கீழே சிந்து, செனாப், ஜூலம், பியாஸ், ரவி மற்றும் ஜட்லஸ் ஆகிய நதிகளிலிருந்து பாகிஸ்தான் தண்ணி பெற்றுட்டு வந்துச்சு. இந்த நதிகள் அனைத்துமே இந்தியா வழியாக பாகிஸ்தானுக்கு சென்று குடிநீர், நீர்ப்பாசனம், மின் உற்பத்தி போன்றவற்றுக்கு பயன்படுத்தப்படுவது. சிந்து நதி நீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்பட்டதால பாகிஸ்தான் வந்து கலக்கமடைஞ்சிருக்காங்க. சிந்து நதி நீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்பட்டதன் காரணமாக நீண்ட காலமாக பொருளாதார நெருக்கடியை சந்திச்சுட்டு வரும் பாகிஸ்தான் வந்து ஒவ்வொரு துளி நீருக்கும் டிபெண்ட் ஆகக்கூடும். மேலும் தண்ணீர் இல்லாமல் பாகிஸ்தான்ல உணவு உற்பத்தியில பெரும் சரிவு ஏற்படலாம். இது லட்சக்கணக்கான மக்களுக்கு உணவு நெருக்கடியை உருவாக்கும். வீடுகளுக்கு செல்லும் குடிநீர் மற்றும் வயல்களுடைய நீர்ப்பாசனத்திற்காக பாகிஸ்தான் வந்து சிந்து நதி நீரை சார்ந்திருக்கு. இது அந்த நாட்டுடைய பல நீர்மின் திட்டங்களுக்கும் முக்கியமானது. இப்பேற்பட்ட சூழ்நிலையில தான் நீர் நிறுத்தத்தினால பாகிஸ்தானுடைய பல நகரங்கள் இருள மூழ்கக்கூடும். மின்சாரம் இல்லாமல் வணிகம் வந்து முடங்குறதுனால விளைவு வந்து நேரடியாக அந்த நாட்டுடைய பொருளாதாரம் மேல தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில தான் காஷ்மீர் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்தியா வந்து பாத்தீங்க அப்படின்னா கதற விட்டுருக்காங்க. அதாவது பாகிஸ்தானுடைய ஏவுகணை எல்லாம் சிதஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஎன்எஸ் சூரத்துடைய வீடியோவை பாருங்க அப்படின்னு கதற விட்டுருக்காங்க இந்தியா. அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்க நம்முடைய நாடு வந்து தயாராயிட்டு வருது. இதனால பயந்து போன பாகிஸ்தான் கராச்சியில 2 நாள் ஏவுகணை சோதனையை தொடங்கியிருக்கு. இந்த ஏவுகணை சோதனை அப்படிங்கிறது இந்தியாவை மிரட்டும் வகையில பாகிஸ்தான் முன்னெடுத்திருக்கு. இதற்கு பதிலடியாக இந்தியா என்ன பண்ணாங்கன்னா இந்திய கடற்படையுடைய ஐஎன்எஸ் சூரத் கப்பலை வச்சு சம்பவம் செய்யும் வீடியோவை வெளியிட்டு பாகிஸ்தானை கதற விட்டுருக்காங்க. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான மோதல் அப்படிங்கிறது சமீப காலமாக குறைஞ்சு வந்துச்சு. இந்த தாக்குதல் காரணமாக இப்போது மீண்டும் அதிகரிக்க தொடங்கியிருக்கு. பாகிஸ்தானுக்கு உரிய பதிலடி கொடுக்க வேண்டும் அப்படின்னு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அதே போல பிரதமர் மோடி அவர்களும் இன்னைக்கு பீகார்ல நடந்த பொதுக்கூட்டத்தில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பயங்கரவாதத்துக்கு பயன்படுத்துவதை ஒழிப்போம், நாம் ஆன்மா மீது தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகளுக்கு கனவிலையும் நினைத்து பார்க்காத தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு முழங்கினாரு. இதனால பாகிஸ்தானுக்கு நம்முடைய நாடு நிச்சயம் பதிலடி கொடுக்கும். இதுக்கு தயாராக முப்படைகளும் உஷாராக்கப்பட்டிருக்கு. இதனால பயந்து போன பாகிஸ்தான் திடீரென ஏவுகணை சோதனையை தொடங்கியிருக்கு. கராச்சி கடற்கரையில பாகிஸ்தான் இன்னைக்கும் நாளைக்கும் ஏவுகணை சோதனை நடத்துவதாக அறிவிச்சு அதை மேற்கொண்டுட்டு வருது. இதற்கு பதிலடியாக தான் தற்போது நம் நாட்டுடைய கடற்படை வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோவில் உள்நாட்டு தயாரிப்பான ஐஎன்எஸ் சூரத் கடலுக்கு நடுவே நிற்குது. அதிலிருந்து ஏவுகணை வானில் சீறி பாஞ்சு இலக்கை வந்து துல்லியமாக தாக்குது. எதிரி நாட்டுடைய ஏவுகணையை துல்லியமாக அளிக்கும் வகையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த சோதனை ஐஎன்எஸ் சூரத் போர்க்கப்பல் மூலம் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்த சோதனையை சீஸ் கிம்மிங் டார்கெட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சோதனை இப்போது வெற்றி பெற்றிருக்கு. இந்த வீடியோ தற்போது இணையதளங்களில் வெளியாகி வேகமாக பரவி பாகிஸ்தானை பதற வச்சிருக்கு. நம்முடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் ஐஎன்எஸ் சூரத் போர் கப்பல் அப்படிங்கிறது B-55B அப்படின்னு சொல்லப்படுகிற வழிகாட்டப்பட்ட ஏவுகணை அளிப்பான் திட்டத்தின் ஒரு பகுதியாக நாட்டுக்கு கடந்த ஜனவரியில் அர்ப்பணிக்கப்பட்டுச்சு. இந்த திட்டத்தின் 4வது மற்றும் இறுதி போர்க்கப்பல் இதுவாகும். இது உலகின் மிகப்பெரிய மற்றும் அதிநவீன வசதி கொண்ட கப்பல்ல ஒன்றாக இருக்கு. இது வந்து உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டது. இந்த போர்க்கப்பலுடைய பணி அப்படிங்கிறது எதிரிகளுடைய ஏவுகணையை அளிப்பதாகும். தற்போது ஐஎன்எஸ் சூரத்துடைய சக்சஸ்ஃபுல் வீடியோவை இந்திய கடற்படை வெளியிட்டிருக்கிறதுனால பாகிஸ்தானுக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து பதிலடி கொடுக்கும் விதமாக ஏவுகணை மற்றும் வான்வெளி தாக்குதலுக்கு தயாராகும் அப்படின்னு வல்லுநர்கள் வந்து கணிச்சிருக்காங்க. அதாவது வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்தியா வந்து எந்த மாதிரியான பதிலடி நடவடிக்கை மேற்கொள்ளும் அப்படின்னு அவங்க முக்கியமான ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்திருக்காங்க. முதல் கட்டமாக LOC தாக்குதலை இந்தியா நடத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 1947க்கு அப்புறம் இந்தியா பாகிஸ்தானுக்கு இதுதான் எல்லை அப்படிங்கிறது பிரிக்கப்பட்டிருந்துச்சு. இந்த எல்லையை தான் LOC அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கடந்து சென்று எதிரி தரப்புடைய முகாம்கள் மேல தாக்குதல் நடத்துறதா LOC தாக்குதல் அப்படின்னு சொல்லப்படுது. இதைத்தான் வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லுவாங்க. கடந்த 2016ஆம் ஆண்டு உரி தாக்குதலுக்கு பதிலடியாக இந்திய ராணுவம் வந்து இதை நடத்தினாங்க. நாம கூட முந்தைய வீடியோவில் சொல்லியிருந்தோம் இல்லையா, அதைத்தான் சொல்லியிருக்காங்க வல்லுநர்களும். மேலே என்ன சொல்றாங்க அப்படின்னா இது தவிர இந்தியா வந்து ஏவுகணை தாக்குதலை நடத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்தியா கிட்ட வந்து உலகின் மிக வேகமான ஏவுகணைகள் இருக்கு. குறிப்பாக ஒளியை விட 3 மடங்கு வேகமாக செல்லும் பிரம்மோஸ் ஏவுகணைகள் இருக்கு. இதை வந்து நிலத்திலிருந்தும் கடல்ல இருந்தும் வான்வெளியிலிருந்தும் பயன்படுத்த முடியும். அதே போல நிர்பாய், பிருத்திவி, அக்னி உள்ளிட்ட ஏவுகணைகளும் இருக்கு. இதை கொண்டும் எல்லைகள்ல தீவிரவாத முகாம்கள் மேல துல்லியமான தாக்குதல் நடத்தப்பட வாய்ப்பு இருக்கு.
மூணாவதாக கடந்த 2019ஆம் ஆண்டு விமானப்படை நடத்தியது போல வான்வெளி தாக்குதலையும் இந்தியா நடத்த வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கிறிஸ்டோபர் கணிச்சிருக்கிறாரு. அதனால எது எப்படி இருந்தாலும் நம்ம மேல கை வச்சது மிகப்பெரிய தப்பு, ஏண்டா கை வச்சோம் அப்படின்னு பாகிஸ்தான் நினைக்கும் அளவுக்கு இந்தியா ஒரு கொடூர தாக்குதலை ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை செய்ய போறாங்க அப்படின்னு பலரும் சொல்லிட்டு வர்றாங்க. இது இப்படியே விட்டுறக்கூடாது. இந்த சூட்டோட சூட்டா பாகிஸ்தான் மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்தணும், பாகிஸ்தானுக்கு பாடம் புகட்ட வேண்டும் அப்படிங்கிறதாம் ஒவ்வொரு இந்தியனுடைய விருப்பமாக இருக்கு. அதை நம்முடைய மத்திய அரசு செய்ய வேண்டும் அப்படிங்கிறதாம் நம்முடைய கருத்தாக இருக்கு. சரி நண்பர்கள், இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.